இப்போது நாம் தேவனுடைய வார்த்தை ரொம்ப நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. என்ன வார்த்தை ஆண்டவர் எதை கொடுப்பார் என்று சொல்லி ஏக்கத்தோடு வந்திருப்பீங்க. அப்படி வந்திருக்குங்க எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நானும் இந்த வசனத்தை சொல்லுவதற்கு நான் வாஞ்சையோடு கூட இருக்கிறேன். முதலாவதாக அந்த வசனங்கள் என்னுடைய இருதயத்துக்கு ரொம்ப ஏற்றதாக இருந்தது. ஆண்டவர் ஒரு 2 வாக்குத்தத்த வார்த்தைகளை இந்த ஆண்டு ஒரு 3 மாதத்திற்கு முன்பதாகவே பேச வேண்டும் என்று அடியினுடைய உள்ளத்தில் ஆழத்தில் நான் நினைத்திருந்தாலும், ஆனால் ஆண்டவர் கடைசியில் இந்த வார்த்தை தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஏன்னு தெரியல, ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் கடைசி ஒரு 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 5 நாட்கள் முன்பதாக கூட வேறு வார்த்தைகள் ஏதாவது கொடுக்கலாமா என்று சொல்லி என்னுடைய மனதில் பயங்கரமான ஒரு குழப்பத்தோடு கூட நான் இருந்தேன். ஆனால் கடைசியில் வரைக்கும் ஆண்டவர் இல்லைப்பா இதம்மா நீ பேசணும் அப்படின்ட்டார். அவன் சொல்ல சிரிப்பு இல்லையா உங்கள் முகத்தில்? அது மாற்றத்துக்காக தான் அந்த வசனம் உங்களுக்கு கொடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இந்த வார்த்தையை அங்கீகரிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் யாரும் வாசிக்காதீங்க. 31ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் 13வது வசனத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு வாக்குத்தத்த வசனமாய் கொடுக்கிறேன். இதில் உள்ள மற்ற வார்த்தைகள் தவிர்த்து நான் செய்திக்காக அல்லது உங்களுக்கு வாக்குத்தத்தமாக, நமக்கு வாக்குத்தத்தமாக, சபைக்கு வாக்குத்தத்தமாக அதில் உள்ள வார்த்தைகளை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். அதன் பிற்பாடு அந்த வசனத்தை முழுவதுமாய் நாம் வாசிக்கலாம். முதலாவது நம்முடைய சபையின் 2025ஆம் ஆண்டின் வாக்குத்தத்த வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 12, 13. 12இன் கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். கரங்களை தட்டி அல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்த வசனம் என்பது என்ன? இனி அவர்கள் தொய்ந்து போவதில்லை. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியா இருக்கு இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில்? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இந்த வார்த்தை நம்முடைய சபைக்கு கொடுக்கப்பட்டது? ஏன் இந்த வார்த்தை அதிகமாய் ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய சபையில் அநேக ஜனங்கள் தொய்ந்து போன நிலைமையில் இருக்கிறார்கள். ஊழியக்காரர்களாக இருக்கக்கூடிய நாங்களும் பல விதங்களில் தொய்ந்து போனவர்கள் தான். ஊழியத்தின் பாதையிலேயும் மிகவும் கரடுமுரடான நிலைமைகள், எந்த விதத்திலேயும் முன்னேறி செல்ல கூடாதபடிக்கு பயங்கரமான தடைகள் பிசாசானவன் கொண்டு வரும்பொழுதெல்லாம் ஊழியர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் தொய்ந்து போன ஒரு சூழ்நிலை தான். விசுவாச மக்களாக இருக்கக்கூடிய நீங்களும் பலவிதங்களிலே தொய்ந்து போன நிலைமையிலே காணப்படுகிறீர்கள். இன்றைக்கு பலர் பலவிதமாய் ஒருவேளை புதிய ஆடைகளை அணிந்து சந்தோஷமாய் இருக்கிறதை போல நாம் வந்திருக்கலாம். ஆனால் உண்மையிலே நாம் பார்த்தோமானால் நாம் ஏதோ ஒரு விதத்தில் தொய்ந்து போன நிலைமையில் இருக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் இந்த வசனத்தை பேச ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தொய்ந்து போகுதல் என்றால் என்ன? எதினாலே நமக்கு தொய்வு உண்டாகிறது? எந்த சம்பவத்தின் நிமித்தமாக நாம் தொய்ந்து போன நிலைமையில் இருக்கிறோம் என்பதை மாத்திரம் ஒரு 15 அல்லது 20, 25 நிமிடங்களுக்குள்ளே நான் சொல்லி
மேலோட்டமான ஒரு வார்த்தைகளை மாத்திரம் நான் சொல்லி இதில் ஆழமான சத்தியங்களை வருகிற நாட்களில் நான் உங்களோடு பேசுவேன். என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, தொய்வு என்றால் சோர்வு என்ற அர்த்தம். துன்பம், வெட்கம், இப்படி பல விதங்களிலே நாம் சோர்ந்து போய், துவண்டு போய், மனம் உடைந்து போய், எனக்கு என்றைக்கு விடிவு காலம் உண்டாகும், என்றைக்கு நான் மீண்டுமாய் எழுந்து நிற்பேன், என்றைக்கு நான் இந்த உலகத்திலே மற்றவர்களைப் போல மேன்மையான ஒரு நிலையில இருப்பேன் என்ற ஒரு ஏக்கத்தோடு இந்த புதிய வருஷத்திற்கு வந்திருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட கேள்வியோடு கூட நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீர்களோ அந்த கேள்விகளுக்கு என் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். சொந்து போகிறோம், பல விதங்களிலே மனம் உடைந்து போகிறோம், பல நிகழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் இடையூறாக இருக்கும் பொழுதெல்லாம் நாம் உடைந்து போகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உடைந்து போன, சோர்வுற்ற, பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு அதே நிலைமையோடு நீங்கள் போக போவது கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் துக்கத்தை, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன், நான் அவர்களை தேற்றுவேன். சோர்ந்து போன, துவண்டு போன, மிகவும் மனமுடைந்த, மனமுறிவாக்கப்பட்டிருக்கிற நிலைமையில் இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நிச்சயமாய் இந்த ஆண்டிலே தேற்றி உயர்த்த போகிறார். சோர்ந்து போன நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சோர்வுகளை கர்த்தர் மாற்றி, குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு ஏற்படுகிற போராட்டங்கள், மன அழுத்தங்கள், வெளியிலே சொல்ல முடியாதபடிக்கு மனதிற்குள்ளேயே குமுறி கொண்டிருக்கிற காரியங்கள் எவைகளாக இருந்தாலும் என் ஆண்டவர் இந்த ஆண்டிலே நிச்சயமாய் மாற்றப் போகிறார். தன் பிள்ளைகளை நினைத்து, தன் பெற்றோர்களை நினைத்து, தன் உடன் பிறந்தவர்களை நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். என் பிள்ளையினுடைய வாழ்வாதாரம் என்ன, என் பிள்ளைக்கு என்றைக்கு விடிவு காலம் உண்டாகும், என் பிள்ளைக்கு எப்பொழுது மேன்மை உண்டாகும் என்ற ஒரு நினைப்போடு மனதிற்குள்ளாய் குழம்பிக் கொண்டிருக்கிற, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு பெற்றோர்களே, நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கற்றுக் கொடுக்க போகிறார். இந்த ஆண்டு நீங்கள் தொய்ந்து போன நிலைமையில் இருக்கிறீங்களே, 24ஆம் ஆண்டு ஏன் எனக்கு வந்தது, இந்த 24ஆம் ஆண்டு வராமல் இருந்தாலே நன்றாக இருக்குமே என்ற ஏக்கத்தோடு இருந்திருக்கிறீர்கள். போட்டோம், அது அப்படியே போகட்டும். ஆனால் நாம் தேவ பிரசனத்தோடு கூட இந்த 25ஆம் ஆண்டில் நுழைந்திருக்கிறோம். தேவனுடைய பிரசனத்தோடு நாம் நுழைந்திருக்கிறபடினாலே நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், இந்த ஆராதனைக்கு வந்திருக்க உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் தேவன் நிச்சயமாய் தொய்ந்து போன நிலைமையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆகவே தான் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். அதே வார்த்தை இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிற உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் இனி தொய்ந்து போவதில்லை, தொய்ந்து போவதில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த தொய்வு ஏன் உண்டாகிறது, எப்படி உண்டாகிறது என்ற வார்த்தைகளை வசனத்தின் மூலமாகவே நான் ஒரு சில காரியங்களை சொல்லி நேரடியாக நான் கடந்து சொல்ல விரும்புகிறேன். ஏன் நமக்கு தொய்வு உண்டாகிறது? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதங்களின் புத்தகம் 57ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 57ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று, எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். ஏன் ஒரு மனிதனுக்கு தொய்வு உண்டாகிறது?
ஏன் அவன் துன்பப்படுகிறான், உபத்திரப்படுகிறான், வேதனைப்படுகிறான், அல்லது சோர்ந்து போகிறான் என்று சொன்னால், அந்த மனிதனுக்கு விரோதமாக பலர் கண்ணியை வைக்கிறதினாலே தான் சோர்ந்து போகிறார்கள். அதை குறித்து அப்படியே மேலுள்ள வசனங்களை நான் வாசிக்கும் போது, நான் வாசிக்கிறேன் கவனிங்க. விக்கினங்கள் கடந்து போகும் மற்றும் 1ஆம் வசனம், உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். 2வது சொல்லுகிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அது மாத்திரமல்ல, 4வது வசனத்தில் 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, முதல் வரி, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கிறான். 4வது வசனம், என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன், அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாய் இருக்கிறது. அதன் பிற்பாடு தான் சொல்லுகிறான் 6வது வசனத்தில், என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார், எப்பக்கமும் நான் எழுந்து நிமிரக்கூடாதபடிக்கு, எந்த நிலையிலும் நான் வளர்ச்சி அடையக்கூடாதபடிக்கு தன்னுடைய சொந்தங்களே உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம். தாவீதினுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அல்லது சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீதங்களை எழுதின பல தேவனுடைய பிள்ளைகளுடைய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய அனுபவங்கள் எல்லாமே நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு நிலைகள். தாவீதினுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, தன் சொந்த குடும்பமே இவருக்கு விரோதமாக எழும்பினது. தன் உடன் பிறந்த சகோதரர்களே இவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். தாவீதினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளையும் சரியில்லை. ஒருவன் தகப்பனுக்கே விரோதமாக எழும்புகிறான், ஒருவன் கூட பிறந்த சகோதரிக்கு விரோதமாக செயல்படுகிறான். ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இவனுக்கு விரோதமாக கல்லை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். இப்படி பார்த்தீங்கன்னா, நாலாபுரத்திலேயும் நெருக்கப்படுகிறான். வேதவசனம் சொல்லுவதை போல, நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா. தாவீது ஆண்டவர் பேரிலே மிகவும் வைராக்கியமாய், ஆண்டவர் பேரிலே பக்தி உடையவனாய், ஒரு பக்தி வைராக்கியம் உடையவனாய் இருந்தபடினாலே தான் அந்த மனுஷன் குறித்து வேதம் சொல்வது, தாவீது நாளுக்கு நாள் வர வர விருத்தி அடைந்தான். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் காப்பாற்றினார். காரணம் என்ன? அந்த மனிதனுக்கு பல நெருக்கங்கள், உபத்திரவங்கள். ஒரு முறை ரோட்டு வீதியிலே நடந்து போகும் பொழுது கூட அவனுடைய சீஷர்களும் போகிறார்கள், அதாவது வீரர்களும் போகிறார்கள். சீமை என்கிற மனுஷன் தூஷிக்கிறான், இரத்த பிரியனை தொலைந்து போ என்று அவன் தூஷிக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் தூஷிக்கிறவனை பார்த்து அவன் கோபப்படாதபடிக்கு ஆண்டவரை மாத்திரம் பார்த்து முன்னேறி போனான். அதுதான் தாவீதினுடைய வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அடையாளம். சவுல் இவனுக்கு விரோதமாக வருகிறான், ஈட்டியினாலே குத்தி கொலை செய்ய நினைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்று அந்த அபிஷேகத்தை அவன் கனப்படுத்தினான். இப்படி பல விதங்களிலே நாம் தாவீதினுடைய வாழ்க்கையில பார்த்தோமானால், அவனை யாரை முன்வைக்கிறான் என்று சொன்னா, ஆண்டவரை மட்டும்தான். அதுதான் 34 பாடுறார். பாட்டு பாடும்போது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நன்றாக கவனிங்க. தொய்வு உண்டாகிறதா? சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறோமா? அந்த தொய்வுகள் மாற வேண்டுமானால் தாவீதினுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். தாவீதினுடைய அந்த சரித்திரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா,
ஒவ்வொரு சரித்திரத்தையும் நீங்கள் பார்க்கும்போது, பின்னணியையும் பார்க்கும்போது, அவைகள் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு காரியங்களாக இருக்கிறது. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே அவன் மனமகிழ்ச்சியோடு புறப்பட்டு போகிறான். ஒரு ராஜாங்கத்தில் அமர்ந்திருக்கிறவன், பல அலுவல்கள் இருக்கும், ஆனாலும் தேவனுடைய காரியங்கள் என்று சொன்னால் அவன் தேவனுக்கு மட்டும்தான் முக்கியத்துவத்தை கொடுப்பான். ஆகவே தான் அவனுக்கு விரோதமாக பல பேர் எழும்பினாலும், பல பேர் கண்ணியை வைத்தாலும், அவன் தொய்ந்து போனாலும் கடைசியிலே அவனை ஆண்டவர் உயர்த்தினான். அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஏன் தொய்வு வருகிறது என்று சொன்னால், பலர் பலவிதமாய் பேசும்பொழுது, ஏசும்பொழுது, பலர் பலவிதமாய் தூஷிக்கும் பொழுது ஒரு மனிதன் சோர்ந்து போகிறான், ஒரு மனிதன் பின்மாற்றம் அடைகிறான், ஒரு மனிதன் எழும்பி நிற்க முடியவில்லை, சந்தோஷமாய் தேவனுடைய ஆலயத்திலும் கூட வர முடியவில்லை. அநேக பிள்ளைகளை கேட்டு பாருங்க, ஏன் சர்ச்சைக்கு வரல சிஸ்டர், பிரதர், வரத்துக்கு பிடிக்கவே இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தொய்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை உண்டாகி கொண்டிருக்கிறதா? என் அன்பு தெய்வம் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என் ஆண்டவர் நிச்சயமாய் சத்தியமாய் சொல்லுகிறார், எரேமியா தீர்க்கன் மூலமாய், இனி தொய்ந்து போவதில்லை. இந்த வார்த்தை எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இனி நீங்கள் தொய்ந்து போவதில்லை. இந்த வருடம் 25வது வருடம் நீங்கள் எதை நினைத்திருக்கிறீர்களோ, எதை திட்டம் தீட்டிருக்கிறீர்களோ, எந்த ஒரு ஆலோசனை செய்து வைத்திருக்கிறீர்களோ, அவைகள் எல்லாம் நிறைவேற்ற போகிற ஆண்டு இந்த 25ஆம் ஆண்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். 117ஆம் சங்கீதம் 5-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 115 107ஆம் சங்கீதம் 5:2-5. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியங்கள். அவர்கள் வனாந்தரத்திலே யாத்திரையை செய்து கொண்டிருக்கும் பொழுது பல விதத்திலே தொய்ந்து போன ஒரு நிலையில இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆத்துமா தொய்ந்த ஒரு நிலையில் அவர்கள் அலைந்து திரிந்ததான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை மாறினதனுடைய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் அவரை நோக்கி பார்த்ததினாலே. தொடர்ந்து 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தொய்வு ஏன் உண்டாகிறது, சோர்ந்து போகக்கூடிய நிலை ஏன் ஒரு மனிதனுக்கு உண்டாகிறது என்று சொன்னால், மற்றவர்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறதினாலே வருகிறது. ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா 88ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 88:9, துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று, கர்த்தாவே அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கண்களை விரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை விரிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் ஏன் தொய்ந்து போகிறான், சோர்வடைந்து போகிறான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையிலே துக்கங்கள் அதிகரிக்கிறதினாலே. ஒரு உதாரணமாக
நியாயாதிபதிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை நாம் வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்தில் அந்த மனுஷன் சொல்லுகிறான். யாருன்னா சிம்சோன். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாத ஒரு கையிலே விழ வேண்டுமோ என்றான். இந்த மனிதனை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். பயங்கரமான பலசாலி, பராக்கிரமசாலி. இவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் எப்பொழுது இறங்குகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவன் பயங்கர பலமாய் இருப்பான். அதை குறித்து நீங்கள் ஒவ்வொரு பகுதியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, முதலாவது பார்த்தீங்கன்னா, எதிர்க்க அந்த சிம்சோனும் அவருடைய தாய் தகப்பன் திம்னாத்துக்கு போகும்பொழுது அவனுக்கு விரோதமாக 14ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் போகும்போது அவர் அந்த சிம்சோனுக்கு விரோதமாக எதிராக கேட்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று வந்தது. அதை அவன் கையில் ஒன்றுமில்லாமல் இருந்தும் ஒரு ஆட்டை கிழித்து போடுகிறதை போல அவன் செய்தான். ஒரு சிங்கத்தை, கையில் எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. அப்போ எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்திருப்பான்னு பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் பார்த்தா 2வது ஒரு சம்பவம் 19வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் 30 பேரை கொன்றான். அப்போ ஒவ்வொரு முறையும் அந்த மனிதன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினால் அவனை எந்த ஒரு கொம்பனாக இருக்கட்டும் எவனாலும் எதையும் செய்ய முடியாது. அது அப்படியே பார்த்தீங்கன்னா 3வது ஒரு சம்பவம் 15ஆம் அதிகாரத்தை சொல்லப்படுது. 4வது வசனத்தில், புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடு வாள் சேர்த்து 2 வாளுக்கு நடு ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி, ஒரு 300 நரிகளை ஒரு மனுஷன், ஒரே மனிதன் பிடித்து 2 நரிகளை வாளோடு வாளாக கட்டி அதில் அப்படியே தீப்பந்தம் கொளுத்தி அந்த அவர்களுடைய வெள்ளாண்மையில் ஓடவிட்டு அதை அடித்து விடுவான். இப்படி பயங்கரமான பலசாலி, பராக்கிரமசாலி. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தொய்ந்து போன நிலைமையிலே துக்கப்பட்டு வேதனைப்பட்டு சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்னா, நாம் ஏற்கனவே வாசித்த 18வது வசனத்தில், நான் அவன் மிகவும் தாகமடைந்து, 18வது வசனம், அவன் மிகவும் தாகமடைந்து, அவன் மிகவும் வேதனை அடைந்து ஆண்டு நோக்கி, ஆண்டவரே இந்த பெரிய ரட்சிப்பை, எவ்வளவோ பெரிய ரட்சிப்பு, எவ்வளோ பெரிய காரியங்கள் எல்லாம் செய்து விட்டேன், ஆனால் இப்போதோ நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம். என்ன, எப்படி ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்ன சொல்றாரு பாருங்க, விருத்த சேதனம் இல்லாத ஒரு கையிலே நான் விழ வேண்டுமோ? முடியாது. அந்த ஒரு வைராக்கியத்தோடு கூட அந்த மனுஷன் சொல்லும்போது, கீழே 19வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 19வது வசனம் சொல்றேன், அப்பொழுது தேவன் லேகில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போதோ அவன் உயிர் திரும்ப வந்தது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். அவன் பிழைத்தான். தொய்ந்து போன நிலைமையிலே துக்கத்தோடு வேதனையோடு மன சஞ்சலத்தோடு அவன் வைராக்கியமா சொல்லுறான், நான் விருத்த சேதனம் இல்லாத கையிலே நான் விழ வேண்டுமோ? இந்த ஒரு தீர்மானம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். விருத்த சேதனம் இல்லாத ஒரு கையில் நான் விழ வேண்டுமோ? விழமாட்டேன். அவன் எவ்வளவு பெரிய சொல்லிட்டு சொல்றாரு. அவனுடைய அந்த விசுவாச அறிக்கையை கவனித்து தான் ஆண்டவர் லேகில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்திருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. என் ஆண்டவர் உங்களை தாகத்தை நிச்சயமா தீர்ப்பார், நிச்சயமா தீர்ப்பார். அவன் அந்த தண்ணீரை ஆண்டவர் பிளக்க பண்ணினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேக பள்ளங்கள் வாழ்க்கையில் இருக்கு. அந்த பள்ளத்தில் விழுந்து 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 நாம் போகிறோம். ஆனால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இந்த 25ஆம் ஆண்டு அந்த பள்ளத்தை பிளக்க பண்ண போகிறார். அவைகளிலிருந்து தண்ணீர்கள் நிச்சயமாக வரப்போகிறது, நிச்சயம். பள்ளமான அனுபவங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஏன் எங்களுடைய வாழ்க்கையிலையும் இருக்கும். ஊழியக்காரர்களுக்கும் அதே நிலைமைத்தான். ஊழியக்காரர்களும் பல பள்ளங்கள் நிச்சயமா உண்டு. அந்த பள்ளங்களை என் ஆண்டவர் நிரப்ப போகிறார். எதனால் நிரப்ப போகிறார்? தண்ணீரினால் நிரப்ப போகிறார். அந்த தண்ணீரினாலே நீங்கள் தாகம் தீர்க்கப்பட்டு இந்த 25ஆம் ஆண்டில் நீங்கள் பிழைக்க போகிறீர்கள். அவன் பிழைத்ததினாலே, லேகி என்கிற இடத்திலே அந்த பள்ளத்திலே தண்ணீர் வந்ததினாலே, பிளக்க பண்ணினதினாலே அதுக்கு என்ன பேர் வைச்சாராம்? கீழே எண்ணகோரி என்று பேர் வைத்தான். அல்லேலூயா. எண்ணகோரி அப்படின்னா அர்த்தம் என்ன? புதிய வாழ்வு, புதிய ஆவி, புதிய வலிமை, புதிய மகிமை, புதிய களிப்பு, பல அர்த்தங்கள் இருக்கிறது எண்ணகோரி என்ற அர்த்தம். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எண்ணகோரி உண்டாக போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? இனிமேல் நான் எண்ணகோரி அப்படின்னு சொல்லணும் நீங்க. அல்லேலூயா. உலகத்தானுக்கு புரியாது. என்னது எண்ணகோரி எண்ணகோரின்ற, என்ன பைத்தியமா உனக்கு? 25ஆம் ஆண்டு என்ன மென்டல் ஆயிட்டா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, நான் எண்ணகோரி. எண்ணகோரின்னு என்ன? ஒரு புதிய வாழ்வு, புதிய மகிமை, புதிய செழிப்பு, புதிய களிப்பு, ஒரு புதிய மகிழ்ச்சி, புதிய சந்தோஷம். அப்படி என்று சொன்னால் இந்த ஆண்டு எல்லாமே புதியவைகளாய் மாறப்போகிறது. எப்படிப்பட்ட தொய்வு வந்தாலும், எப்படிப்பட்ட சோர்வு உண்டானாலும், எப்படிப்பட்ட அவமானம் வந்தாலும், ஏன் சொல்ல வேண்டுமானால் அந்த அவமானத்தின் நிமித்தமாய் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் நிலைமையில் இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு எண்ணகோரி உண்டாக போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? என் தெய்வம் சொன்னார்னா அது நிச்சயமா செய்வார். இந்த உலகத்தானே சொல்றான், சொல்றதான் செய்வோம், செய்யறதான் சொல்லுவோம். ஆனால் செய்கிறானோ இல்லையோ, ஆனால் நம்ம ஆண்டவர் சொன்னார்னா கண்டிப்பாக செய்வார், கண்டிப்பாக செய்வார். சகோதரி, ஏக்கத்தோடு வந்திருக்கீங்களே, என் வாழ்க்கையில் விடிவு காலம் உண்டாகாதா என்று நினைப்போடு இருக்கிறீங்களே? ஒவ்வொரு வருஷம் எதிர்பார்த்தேன் நல்ல ஒரு எதிர்காலம் உண்டாகும், ஆனால் இல்லையே என்ற ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு நான் நிச்சயமாய் சொல்வேன், உங்கள் ஏக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை ஆண்டவர் வைக்கப் போகிறார். உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமா ஒரு எண்ணகோரி உண்டாக போகிறது. அப்படின்னா பள்ளம் இருக்குல்ல, வறண்டு இருக்குல்ல, வறட்சியா இருக்குல்ல, என் ஆண்டவர் அந்த பள்ளத்தை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. என் தெய்வம் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அற்புதமான தெய்வம். ஆக உங்களுடைய தொய்வுகள் மாற வேண்டுமானால் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். நான் ஏற்கனவே அந்த வாசித்த வசனத்தில் நாம் படித்த ஒரு காரியங்கள் தான். வாசிக்கலாம். 143ஆம் சங்கீதம் 143 7வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, ஒருத்தரா வாசிங்கம்மா, சண்டை போடாம. தொய்ந்து போயிருங்க இதுலயே வாசி. ஆமென். வாசிங்க. கர்த்தாவே,
என் ஆவி தொய்ந்து போகிறது. போதும் போதும், உமது முகத்தை மறையாதேயும். அப்படின்னா இந்த தொய்வுகள் உங்கள் வாழ்க்கையில நீங்க வேண்டுமானால், இந்த சோர்வுகள் உங்கள் வாழ்க்கையில விலக வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். எந்த ஒரு சகோதரன் சகோதரி பிள்ளைகள் தெய்வத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, நீங்க மனிதனை நோக்கி பார்க்காதீங்க, அதிபதியை நோக்கி பார்க்காதீங்க, எம்பி எம்எல்ஏக்களை பார்க்காதீங்க, ஆண்டவரை மட்டும் பாருங்க. நான் சொல்லுகிறேன், என் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். சங்கீதக்காரன் சொல்ற, கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும். இவருடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? ஸ்பீட் போஸ்ட், உடனடி நிவாரணம். அப்படிதான் சொல்றாரு அவர் 147. எப்படி சொல்றாரு? தேவனே கர்த்தாவே சீக்கிரமா. அப்படின்னா அப்போ எவ்வளவு அவஸ்தையோடு கூட அவர் தெய்வத்தை நோக்கி பார்ப்பார் பாருங்க. சீக்கிரமா எனக்கு செவி கொடும். ஏன்னா என் ஆவி தொய்ந்து போகிறது. என் உள்ளான மனுஷன், என்னுடைய ஆவி மனுஷன், அவன் தொய்ந்து போகிறான். துக்கங்கள் சரீரத்தில் உண்டாகிறது, ஆவிலும் ஒரு தொய்வு உண்டாகிறது. மாம்சத்திலேயும் சோர்ந்து போகிறோம், ஆவிலேயும் சோர்ந்து போகிறோம், ஆத்மாவிலும் சோர்ந்து போகிறோம். எல்லா இடத்திலேயும் எல்லா விதத்திலேயும், கவனிங்கம்மா பிள்ளைங்களே, எல்லா இடத்திலேயும் ஒரு தொய்வு உண்டாகத்தான் செய்கிறது. தொய்வு உண்டாகத்தான் செய்கிறது. ஆவி, இந்த சங்கீதக்காரன் சொல்றான், என் ஆவி தொய்ந்து போகிறது, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் ஆண்டவரே. இன்றைக்கு நீங்க இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை கண்டிப்பா நீங்க செய்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார், பதில் கொடுப்பார். இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்க. உதாரணமா, நேரம் இல்லாதபடியால் உதாரணமா ஒரு மனுஷனை மாத்திரம் நாம் பார்ப்போம். யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், யோனா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். 7வது வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆக நான் எதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறானோ அவனுக்கு என் ஆண்டவர் நிச்சயமாய் பதில் கொடுத்தான் தீருவா. ஜெபிக்காதவர்களுக்கு பதில் கொடுக்க மாட்டார். உண்மையாய் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்களே ஆனால், இந்த யோனான் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இவனை போகக்கூடிய இடம் வேற, இவன் போன இடம் வேற. எப்படியோ, ஆனால் நீ எங்கே போனாலும் நான் உன்னை விட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி அந்த மீனின் வயிற்றில் அப்படி ஆண்டவர் போ வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் தூக்கி போட்டாலும், கடலில் தூக்கி வீசி எறியப்படும் போது அவன் ஆண்டவர் ஒரு மீனையும் ஆயத்தப்படுத்தி அவனை கொண்டு வருகிறான். அப்போ அந்த மீன் வயிற்றிலிருந்து தான் அவனுக்கு அறிவு வருகிறது. ஏன்னா அந்த நாற்றம் பிடிக்கல. ரொம்ப அதனுடைய கீழுள்ள வசனங்கள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஆண்டவர் நோக்கி அவன் ஜெபிக்கிறான். நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் அந்த மனிதனுடைய சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. நிச்சயமா நானும் சொல்லுகிறேன், நம்முடைய ஜெபத்தையும் ஆண்டவர் நிச்சயமா கேட்க போறார். இதுவரைக்கும் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபங்கள்
இதுவரைக்கும் நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா பிரயாசங்களுக்கும் என் ஆண்டவர் நிச்சயமா கொடுப்பார். ஒருவேளை ஒவ்வொரு ஆண்டும் திருமணம் ஆகவில்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சகோதரிகளே, திருமணமாகியும் குழந்தை பிறக்கவில்லை என்ற நிலையில் இருக்கிற, தொய்ந்து போன நிலைமையில் இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, நான் நிச்சயமாய் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசிப்பீர்களேயானால், நீங்கள் உண்மையை ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறீர்களேயானால், நிச்சயமாக இந்த 25ஆம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கப்படும். இத்தனை ஆண்டுகள், இத்தனை வருடங்கள் தொய்ந்து போன நிலைமையில் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நிச்சயமாய் சொல்லுகிறார், இனி நீங்கள் தொய்ந்து போவதில்லை. பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும், ஏதாகும், எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. என் ஆண்டவர் இருக்கும்போது அவர் உயிர் உள்ளவராய் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருந்தார். நீங்கள் ஒருவேளை பின்மாற்றத்தில் போனாலும் என் ஆண்டவர் விடமாட்டார். உங்களை நிச்சயமாக இந்த ஆண்டில் திரும்பவும் கொண்டு வந்து உங்களுடைய தொய்ந்து போன நிலைமையை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு மேன்மையான ஒரு வாழ்க்கை நிச்சயமாய் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நீங்கள் முதலாவதாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். இரண்டாவதாக நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அநேக ஜனங்கள் இன்றைக்கு மெய்ப்பன் இல்லாத ஒரு நிலைமையிலே, ஆடுகளைப் போல சிதறடிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், தொய்ந்து போன நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் நிச்சயமாக அவர்கள் மேல் மனதுருகுகிறார். அப்படிப்பட்டவர்கள் மனதுருகுகிறார். நீங்கள் தொய்ந்து போன நிலைமையில் இருக்கிறீர்கள். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள். சங்கீதம் 39:3 வாசிங்கள். நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கு என் ஆண்டவர் உங்களுடைய தொய்வை மாற்றப் போகிறார். இனி தொய்ந்து போக மாட்டீர்கள். இனி தொய்ந்து போவதில்லை. வேலை இல்லை, நிரந்தரமான ஒரு வேலை இல்லை. அநேக வருடங்களாக வேலை செய்கிறேன், ஆனால் வேலையில் ஒரு உயர்வு இல்லை, பதவி இல்லை. அநேக நாட்களாக வியாபாரம் செய்கிறேன், வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி இல்லை என்று பல நிலையிலே நீங்கள் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கலாம். இன்றைக்கு நான் சொல்கிறேன், 25 அப்படி அல்ல, நீங்கள் இனி தொய்ந்து போக மாட்டீர்கள். அல்லேலூயா. நீங்கள் தொய்ந்து போவதில்லை. ஆண்டவர் உங்களை தேற்றுகிறார். ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக மேன்மைப்படுத்தி இந்த ஆண்டிலே கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வாதங்களை பெற்று நீங்கள் சேமமாய் இருக்க போகிறீர்கள். சேமமாய் இருக்க போகிறீர்கள். ஆகவே இந்த வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நடத்துவாராக.